கட்டுரையினுடைய தலைப்பு மட்டும் படிக்கிறேன். என் ஆலய பிரவேசம். கட்டு மூட்டைய சரபோஜியின் கலைக்கோயில், மழையை கட்டும் மாயை, 2 நாள் வாழ்வு, கல்கத்தா பிரயாணம், யாத்திரை கதம்பம், தாகூர் தரிசனம். அதனால் இந்த புத்தகத்தோட பேர் கடைசி தலைப்பு. ஆனால் அதே மாதிரி இந்த புத்தகத்தில் அந்த தலைப்புக்கு தான் நிறைய பக்கம் ஒதுக்கியிருக்காங்க, 30 பக்கம். அது கல்கி தீபாவளி மலரில் 1947 இதில் 30 பக்கம் வந்திருக்கு. பெரிய கட்டுரையாக எழுதியிருக்காரு. நம்மளெல்லாம் கூட்டின்னு போகிறது தான். எனக்கு இதில் பிடித்தது இந்த 8ல் இந்த 5வது அது எத்தனையாவது சொல்கிறேங்க, 2 நாள் வாழ்வு 5வது. அதனால் அதை நான் முத்தாய்ப்பாக வைக்கிறேன். இதை சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, அதனால் அதை கடைசியாக சொல்கிறேன். இந்த 8 எப்படி சொல்லலான்னு வச்சுருக்கேன்னு சொன்னால், இந்த 8 கட்டுரையை பற்றியும் சுருக்கமாக முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கல்கியினுடைய ஸ்பெஷல் ரைட்டிங்ஸ், அவருடைய சிறப்பான பகுதிகள், சும்மா ஒரு பேரா வாய்ச்சி காட்டுறேன். அப்புறம் அவருடைய நகைச்சுவை, எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான். அவர் யுவசக்தி ஸ்ரீதர் கூட இருக்கார். அதனால் அந்த பகுதியை நாம் ரொம்ப இழந்துட்டோம். எங்கள் திருமலை கூட சொல்லுவார், காந்தி எங்கே இருக்காருன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. எவன் ஒரு இடத்துல பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு சத்தம் கேட்குதோ, வெடிச்சிரிப்பு கேட்குதோ, கண்டிப்பாக அந்த இடத்துல காந்தி இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு. அதனால் சீரியஸாக இருக்கிற ஆள் கிடையாது காந்தி. வித் ஸோ மச் ஆஃப் ஹியூமர் லைஃப்பில் அப்படி வாழ்ந்த ஆள். அதனால் இவருடைய எழுத்துக்கள்லையும் அந்த ஹியூமரை 2வதாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சது. 3வது பகுதி தான் என்னுடையது, அதாவது தாகூர் தரிசனம், அப்புறம் 2 நாள் வாழ்வு. அது என்ன பாக்கி நிறையா இருக்குது, அதெல்லாம் பற்றி ரொம்ப பெருசாக நீங்களே படித்து அனுபவிக்கணும். என்னை பொறுத்தவரையும் அனுபவிக்கக்கூடிய சில புத்தகங்களில் இதுவும் ஒன்று. நீங்களும் அவசியம் படித்து அனுபவிங்க, அவசியம் படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப சுவையாக இருக்குது. சரி, இப்போ இந்த 8 புத்தகம் தலைப்புகள் இருக்கு இல்லையா, அதை பற்றினா ஒரு சுருக்கமாக சில விஷயத்தை சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. முதல்ல என் ஆலய பிரவேசம். இவரே சுவாரஸ்யமாக சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப அவருடைய வார்த்தைகளில் படித்தா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ ஹரிஜனர்கள் உள்ள நுழைஞ்சா ஆலய பிரவேசம்னு சொல்கிறோம், காந்தி போனால் ஆலய பிரவேசம்னு சொல்கிறோம், நாம் போனால் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நான் போனால் பிரவேசம் இல்லையா? அதை நீங்கள் படிக்கும்போது அவ்வளோ உங்களுக்கு சிரிப்பு வரும், நிஜமாவே. அதை கல்கி ராஜேந்திரன் ரொம்ப அழகாக அனுபவித்து எழுதியிருக்கார். அவர் இதை படிச்சுட்டு இதை திருத்த சொல்லி இதை கொடுத்துருக்காங்க சுப்ரீம், ஏதாவது தப்பு இருக்காங்க. அவர் வீட்டில் அவங்க ஒய்ஃப் தடன்னு கதவெல்லாம் சாத்தினாங்களாம், ஜன்னல் கதவு எல்லாத்தையும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்த்தா பக்கத்து வீட்டிலெல்லாம் சரி இவருக்கு கண்டு போச்சுன்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பேசுங்க, படிங்க அப்படின்னு சொன்னாங்களா. அவரே அப்படியே சொல்லியிருக்காரு, இந்த புத்தகத்தை படிக்கும்போது தயவு செய்து உங்கள் வீட்டு ஜன்னல்களை மூடிவிட்டு படிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்ல சுவாரஸ்யமான ஒரு ரசமான நகைச்சுவை உள்ளது தான். அதில் முதல்து ஆலய பிரவேசம்ங்கிறது. ஏன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே எனக்கு பிடிச்சதை மட்டும் சொல்லி. ஆலய பிரவேசம்ங்கிறது நீங்கள் எவ்வளோ பேர் போயிருக்கீங்களோ தெரியாது. ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி முக்கியமாக ஆரம்பிக்கிறார். அவர் கட்டுரையில் 3 கோயில் சொல்கிறார், ஸ்ரீரங்கம், மதுரை, அப்புறம் கும்பகோணம்ங்கிறாரு. ஆனால் கும்பகோணத்தை பற்றி அதில் இல்லை, விட்டுடுறாரு. அது என்னன்னு தெரியல, மிஸ் ஆகிருக்கு. ஸ்ரீரங்கமும் மதுரையும் இருக்குது. ஸ்ரீரங்கம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த கோயில், பாக்கி கோயிலெலாம் ஒரே தடபுடலாம் சத்தம் கித்தம் எல்லாம் ஒரே கலையபரமாக இருக்கும் இல்லையா. இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு வாசனை வரும். அது ரொம்ப ரசமாக எழுதியிருக்காரு. எனக்கு முடிஞ்ச அப்புறம் படித்து காட்டுறேன். அப்படி கமகமான வாசனை வருமா ஸ்ரீரங்கம் கோயில் வாசனை.
மூக்கிற்கு தெரிந்தது கோவிலுடைய மாற்றம். ஒரு அழகான வார்த்தை. முன்னாடி போயிருக்காரு, ரொம்ப நாள் கழித்து திருப்பி போகும்போது ஸ்ரீரங்கம் கோயிலாக இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. இவர் போனது 1939. நாமெல்லாம் கொஞ்சம் பின்னாடி ட்ராவல் பண்ணாதான் இதெல்லாம் நல்லா அனுபவிக்க முடியும். 39 கோயிலுக்குள்ளெல்லாம் விடவே மாட்டாங்க பல பேரை. நாடார்கள், ஹரிஜன்ஸு, இன்னும் இந்த பல தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் உள்ளே போக முடியாது. அது ஸ்ரீரங்கம் மாதிரி ஆர்த்தடாக்ஸ் கோயிலுக்குள்ளே போகவே முடியாது. ஆனால் அந்த கோயிலுக்குள்ள ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு ஸ்மெல்லே போயிடுச்சான். நான் அந்த ஊருங்கிறதுனால சொல்கிறேன். அந்த ஊருக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், பொங்கல் ரொம்ப விசேஷம். நாங்கள்லாம் சொல்லுவோம் சின்ன பையனாக இருக்கும்போதே, ரங்கனே தெய்வம், வேறு யாரையும் கும்பிட மாட்டாங்க. ஆமாம், பொங்கலே பிரசாதம், வேற எதுவும் கிடையாது. சரி, சாப்பிட்டாச்சு, என்ன பண்ணுறது, கம்பமே காவேரி, கம்பத்தில் போய் தடவிடுவாங்க. ரொம்ப ரசமாக எழுதியிருக்காரு, அதை படித்து காணணும். அதனால் பல நூற்றாண்டுகளாக, பல 50 வருடங்களாக கோயிலுக்குள்ளே போனவங்க கையெல்லாம் தேடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவ தேட மாட்டாங்க. கம்பம்தான். ரங்கனே தெய்வம், பொங்கலே பிரசாதம், கம்பமே காவேரி. காவேரி அது மாதிரி அது ஒரு மாற்றம் தெரியுது. இந்த மாற்றத்திற்கு காரணம் சுகாதார மந்திரியை கோவிலுக்கு இணையான மந்திரியாக மாற்றியதால் ஏற்பட்ட இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் தெரியுமோ? டிஎஸ்எஸ் ராஜன். அவரும் அந்த ஊருக்காரர் தான். அந்த ஊருக்காரர் இல்லை, தில்லைஸ்தானம்னு பக்கத்தில், பட் அந்த ஊரில் இருந்தார். எனக்கு ஓரளவுக்கு அவர் எல்லாம் தெரியும்னு என்ன, நாங்கள் தேடி பார்த்தோம், அண்ணாமலைக்கெல்லாம் தெரியும். அவர் வீட்டை தேடிக்கிட்டு போனோம். அந்த சுவாரஸ்யமான அவர் என்ன பண்ணி தொலைச்சிட்டாருன்னா, வடகலா ஐயங்கார், அவர் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அவர் ஸ்ரீரங்கத்தில் படித்த சுவையான கதைகள்லாம் இருக்கும். நான் அந்த புத்தகத்தை கூட அறிமுகப்படுத்தியிருக்கேங்க. அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா, இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது அந்த மாமிகள்லாம் நிறைய மிளகாப்பொடி கையில் எடுத்துக்கிச்சு. அதைத்தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மிளகாய்ப்பொடி உற்சவம் நடப்பதற்கு முன்னமே இந்த கோயிலுக்கு போய்விட்டு மிளகாப்பொடி உற்சவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் வரும்போது கையில் மிளகாப்பொடியை வச்சுட்டு அப்படியே கண்ணில் தூங்கினாங்க. ஏன்? டிஎஸ்எஸ் ராஜன் ஐயங்கார் தானே, சும்மா அவர் வர வேண்டியது தானே. வரும்போது தலித்தெல்லாம் கையில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 39 நடந்திருக்கு இதெல்லாம். இவர் போகிறதுக்கு அப்புறம் நடந்தது. அவர் மினிஸ்டர் ஆகிட்டார். அப்போ உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் காங்கிரஸ் மினிஸ்டராக இருந்தபோது வேலையாக கோயிலை சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலை சுத்தப்படுத்தினார். அதில் இவருடைய சுவாரஸ்யமான எழுத்துக்களில் என்ன இருக்குன்னு, எல்லாம் நல்லா இருக்கு, பளபளான்னு இருக்கு, ஆனால் இந்த பட்டர் மட்டும் அப்படியே இன்றைக்கும் போங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும், அழுக்கழுக்கான ஒரு உடையோடு தான் இருப்பாங்க. அது ஒரு சோகம். ஒரு அந்தணர்களுக்கே, அது முக்கியமாக இந்த கோவில் பூஜாரிகளுக்கே உண்டான ஒரு சோகம். நல்ல சுத்தமாக கிளீனாலாம் இருக்க மாட்டாங்க. கேரளா பக்கம்லாம் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, இந்த பக்கம்லாம் மகா மோசமாக இருக்கும். அதனால் அவர் சொல்லுவார், எல்லாம் நல்லா இருக்குது, கோவில் அர்ச்சகர்களை பிடித்து குளிப்பாட்டி சலவை துணி உடுத்தி பூஜை செய்ய விடுவாரா டிஎஸ்எஸ் ராஜன் விட்டுருக்காரு. அதனால் இந்த கோயிலை பற்றி சொன்னதுனால எனக்கு இதை பற்றி ரொம்ப பிடிக்கும். இது இவர் வித்தியாசமாக நான் எழுத்து ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், கோயிலில் நான் கூட எழுதியிருக்கேன், ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லாட்டாலும் சொல்கிறேன். அந்தந்த கோயிலில் என்ன சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு பேர் பிரசாத வரலாறுன்னு பேர். நான் ரொம்ப ஒவ்வொரு கோயிலுக்காக போய் அந்தந்த கோயில், இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு பிரசாதம் ரொம்ப விசேஷம், அதுக்கு பேர் ஆரவாணின்னு பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு 10-15 கோயிலுக்கு இவங்களெல்லாம் கூட கூப்பிட்டு போயிருக்கேன். கேரளாவில் ஒரு கோயில் அம்பலப்புழான்னு ஒரு ஊர், இங்கே பால் பாயசம் ரொம்ப விசேஷம். அப்புறம் நம்ம ஸ்ரீமுஷ்ணத்தில் பன்றி அவதாரம் இருக்கிறதுனால கோரக்கிழங்கு புட்டு, இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி போய் எழுதின இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், இந்த மாதிரி கோவிலுக்கு உண்டான ஒரு விசேஷங்கள் ஐயங்கார் சுவாமிகள் நல்ல சுவாரஸ்யமாக, நல்ல இனிமையாக, நல்ல பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்களா? ஏன் தன்னை பற்றிய ட்ரம் அடிச்சுப்பாங்க ரொம்ப, எனக்கு அவர்களை தெரியும் இவங்களை தெரியும்னு பண்ணுவாங்க. அதனால் அந்த கோயிலை பற்றி சொல்லிவிட்டு இந்த ஹரிஜனங்களை விட்டதுனால ரங்கநாதர் உள்ளே இருக்காரா இல்லையா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்டெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அடுத்த கோயிலுக்கு எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு சொன்னால் மதுரைக்கு கூப்பிட்டு போகிறார்.
அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிறேன், அப்போ தான் முடிக்க முடியும். மதுரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வைத்தியநாத இருநூத்தர். எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கிறது இந்த புத்தகத்தை. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி தகவலாக இருக்குது கோவில் சம்மந்தப்பட்டது. கோயிலுக்குள்ளே இதை போனால் பரிகாரம் அதுக்கு இதெல்லாம் கிடையாது. அந்த கோயில் சம்மந்தப்பட்டது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய. மதுரையில் வைத்தியநாதையர் கூட்டு போனது, அது முக்கியமாக நாடார்களை அழைச்சிட்டு போனது, ரொம்ப பிரமாதமாக இந்த கட்டுரையை முடிக்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்ன சொன்னால், யுத்தத்துக்கு, அதாவது 1939 ஒரு யுத்தம் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த பேச்சு என்னன்னு சொன்னால், இந்த தலித்தை கோயிலுக்குள்ளே கூட்டு போனது தான். எங்கே பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாடார்களையும் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அங்கே சிவகாசிங்கிற ஊரை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கல. நான் படித்தது என்னமோ விருதுநகர் செந்திக்குமார் நாடார் கல்லூரியை தான். ஆனால் அவங்களுக்கு இந்த மதத்தின் மேலே, தன்னுடைய மதத்தின் மேலே எவ்வளோ ஒரு ஈடுபாடு, எவ்வளோ ஒரு புனிதமான ஆட்கள், அவ்வளவு உழைப்பாளிகள், அவ்வளவு பணமெல்லாம் சம்பாதிப்பாங்க. எங்கெங்கேயோ ஊரிலலாம் வீடு கட்ட மாட்டாங்க, சிவகாசியில் கட்டுவாங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சிவகாசியில் நீர் வளத்திற்கு பேர் போனது அப்படின்னு போட்டிருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது ராமநாதபுரம் மாவட்டம். ஆமாம், தண்ணியே கிடையாது, நீர் போனது, பேர் போனது சிவகாசியில். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. இதுதான் கல்கியினுடைய எழுத்து. எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? பேர் போன பிரதேசங்களில் ஒன்று என்பது நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகாசியில் கங்கை ஓடுகிறது. என்னடா ஒன்றுமே புரியல. ஆம், பாதாள கங்கையாக ஓடுகிறது. பாதாள கங்கையாக மறைந்திருக்கிறது. பாதாளம் போனால்தான் அங்கு நீர் கிடைக்கும். அங்கே கிடைக்கிற நீரை என்ன பண்ணுவாங்களாம், அவங்க குடிக்க மாட்டாங்களாம். அங்கே வயலுக்கும் அந்த தென்னை மரத்துக்கும் அதுக்கெல்லாம் போட்டு அதை வளர்ப்பாங்க. ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்காரு. அதனால் மதுரையை பற்றி சொல்லும்போது இதைத்தான் சொல்கிறார். இதெல்லாம் முதல் தலைப்பை பற்றினது. இதுக்கே ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து கோயில்கள் ஏழை அரிஜனுக்கு கோவிலில் உள்ளே போனதுனால மதுரை மீனாட்சி அம்மன் அங்கே இருக்காங்களா, ஈஸ்வரன் இருக்காரான்னு போய் பார்த்தேன். இருந்தார். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், அந்த பட்டர்கள் பட்டையெல்லாம் போட்டுக்கல. இது நமக்கு தெரியாது, நம்மளாம் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ அப்செட் ஆகிட்டாங்க. எதிர்பார்க்கல. ரொம்ப 1000 வருஷமா 100 வருஷமா அப்படி இருந்தது. திடீர்னு இவங்கெல்லாம் உள்ளே வந்தவுடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டு தன்னை ஒரு குளிக்கவோ இழிக்கவோ செய்யாமல் அப்படியே பரிதாபமாக இருந்தாங்க. அது இவருக்கு கடுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குது. அதை நல்லா அழகாக வெளிப்படுத்துகிறாரு. அதனால் முதல் தலைப்பு ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஸ்ரீரங்கம் வந்ததுனால தான். அடுத்தது கட்டு மூட்டையை அப்படிங்கிறார். எங்கே அழைச்சிட்டு போகிறார் தெரியுமா? குளிர் பிரதேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அவருடைய கட்டுரை எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவர் இப்போ வெயில் காலம் இல்லையா, மே மாதம். அந்த மாதிரி வெயில் காலத்துக்கு எங்கெல்லாம் போகலாம்? கோயம்புத்தூர், அந்த காலத்தில் கோயம்புத்தூர் கூப்பிட்டு போவாங்களாம். அவரே சொல்லியிருக்கார். பெசண்ட்டு, அருண்டேல், வாடியாய் போன்றவர்களை எல்லாம் கோயம்புத்தூருக்கு அழைத்து அங்கு சுகமாக தங்க வைப்பார்கள். கொஞ்சம் குளிராக இருந்திருக்கும் போல் இருக்கு. அப்போ இப்போவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் விஜே பட்டேல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வல்லபாய் பட்டேலுடைய பிரதர். அவர் ரொம்ப பிரிட்டிஷ்காரங்களுக்கு டெரர். இவர் எழுதினது 1936 இந்த கட்டுரை. அவரை கொண்டு ஜெயிலில் வச்சுக்கிட்டாங்க, கோயம்புத்தூர் ஜெயிலில். நாங்கள்லாம் கூட போயிருக்கோம். இந்த சேவாலயா முரளி, அண்ணாமலை இவங்களோடலாம் சேர்ந்ததுனால வந்தவன ஒரு 2-3 ஜெயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். முக்கியமாக நான் ரொம்ப விரும்பி போனது வேலூர் ஜெயிலில். அங்கே பெண்களுக்குன்னு தனி பகுதி. அப்புறம் முக்கியமாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்தார், அவரெல்லாம் இருந்தார். அவரெல்லாம் பார்த்தோம். அங்கே பாளையங்கோட்டை ஜெயில் தான் மறக்கவே முடியாது, ரொம்ப சிறப்பான பகுதி. அந்த மாதிரி இந்த கோயம்புத்தூர் ஜெயிலில் இந்த விஜே பட்டேலை போட்டாங்க. இவர் அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருக்காரு. அதோட சொல்லிவிட்டு அப்படியே அடுத்ததுக்கு போகிறேன். அவரை போய் பார்க்கணுன்னு இவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டாங்க 36. அவரை ஏன் ஜெயிலில் போட்டாங்கன்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிர்த்து பேசினிருக்கார். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கோசம் ஒரு டேபிள் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அது மேலே அவரை படுக்க வச்சாங்களாம். இந்த டேபிள் உடஞ்சி கீழே விழுந்துட்டான். பரிசோதனை மேஜை கீழே விழுந்து விட்டது. அதை தேடி பார்த்து, நிஜமாவா அப்படின்னு, ஆமாம் நல்ல வேலையாக நான் உயிரோடு இருக்கேன், நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னாங்க.
இவருக்கு ரொம்ப கோபமா, பாவிகளா அவரை போய் இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய ஜெயிலில் 3 கஷ்டமாக இந்த வார்டர் இருக்காங்க பாருங்கள், அவங்க படுத்துகிற பாடு, அப்புறம் விசிட்டர்னு சொல்லிவிட்டு வந்து படுத்துகிற பாடு எல்லாத்த விட இந்த மூட்டைப்பூச்சி கடிக்கிறது தாங்காதான். அவ்வளவு அப்பேற்பட்டதை பற்றி கோயம்புத்தூரை சொல்லிவிட்டு நேராக பெங்களூர் போகிறாரு. பங்களூர்னு போட்டிருக்காரு, பெங்களூர்னு போடல. பெங்களூரில் வந்து ஒரு சௌரியமாக ஒரு கட்டுரை ஒரு பகுதி என்னன்னு கேட்டால், அந்த ஊருக்கு போனால் கவலையே பட வேண்டாம், இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படிங்கிற பிரச்சனையே வேண்டாம், ரொம்ப சுலபம். நீங்கள் தங்கியிருக்கிற தெரு பேரை மறந்துடணும், அப்புறம் வீட்டு நம்பரை மறந்துடணும். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காது தெரியுமா? உண்மை உண்மை உண்மை. என்ன, எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருக்காரு, நாள் முழுவதும் சுற்றி சுற்றி உங்களுடைய வீடை தேடியே நேரம் போய்விடும் அப்படின்னு. அதனால் பெங்களூருக்கு போனால் நேரம் போகிறத பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. லால்பாகை பற்றி எழுதியிருக்காரு. அப்புறம் சிவி ராமன் இருந்த இடம், நீங்கள் கூட போய் பாருங்கள், நான் கூட பார்த்தேன். ஒரு தெரு ஃபுல்லாக அவருடைய இடம் வச்சுருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து அவர் போகிற இடத்துலாம் பின்னாடியே ஒரு வாட்டர் இன்ஜின் இருக்குல்ல, அதாவது தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடிய இன்ஜின் போகுமா. அது சுவாரஸ்யமான ஒன்று. அவர் ஒருத்தர் ஓடினாரா, இவர் ஓடிப்பா, ஐயோ ஒருவேளை சிவி ராமனாக இருக்க போகிறதுன்னு ஓடி போய் தேடி பார்த்தா, இல்லை எதுக்கு வந்திருக்கேன்னு, இல்லை உங்களுக்கு ஏதோ நோபல் பரிசு கொடுத்தாங்களாமே, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, சிவி ராமன் ஒழியணும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே, ஓ இவர் வேற யாரோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை நீங்கள் படித்தா தான் சுவாரஸ்யம் தெரியும். அப்போ தான் சொல்கிறாரு, உங்களுக்கு நிஜமாவே கொஞ்சம் வயத்தறிச்சல் ஜாஸ்தி. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இப்படி தமிழனை பார்த்தா இப்படி வயத்தறிகிறது, வயத்தறிச்சல் வந்து எங்கேயாவது போய் ஊரே பற்றிக்க போகுதேன்னு சொல்லிட்டு ஒரு பம்பு அவர் பின்னாடியே போயிட்டே இருந்ததான். எவ்வளோ இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. நீங்கள் படித்தீங்கன்னா நிஜமாவே நம்ம கல்கி ராஜேந்திரன் சொன்ன மாதிரி விழுந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒருவரோட அவர் பின்னாடி ஒரு ஃபயர் இன்ஜின் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு பக்கம் 24ன்னு போட்டிருக்கேன். அது படித்து காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அப்புறம் முடிஞ்ச டைம் கிடைக்கும்போது படிக்கிறேன். அடுத்தது நம்மளை கூட்டு போகிற இடம் ஊட்டி. அது ரொம்ப சுவாரஸ்யமாக முடிக்கிறாரு. அதனால் கோயம்புத்தூர், பெங்களூர், ஊட்டி எங்கே தெரியுமா? அது ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. டைகர் ஹில்ஸ்னு ஒன்று இருக்கான், நான் பண்ணதில்லை, இருக்கான்னு போதில்லை, இருக்கு போட்டிருக்கு. அதை தேடிக்கிட்டு போனோடனே ஒரு புலியாவது பார்க்கலாம் அப்படின்னு போனேன். ஒரு புலியை கூட காணோம். நல்ல இருட்டாக வச்சுருந்தது. அதனால் இருட்டை உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த இருட்டையாவது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கக்கூடாது. அவருடைய தமிழாகட்டும், அடே அப்பா, நான் சொல்கிறதே உங்களுக்கு இவ்வளவு சிரிப்பு வருதுன்னு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க. அந்த ஒரு ரசனையான நகைச்சுவையோடு எழுதக்கூடியவங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்கக்கூடிய ஆள் தான். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அதே மாதிரி பேச்சும் அவ்வளவு சீரியஸாக பேசுகிறாங்க. ரசமாக பேச வேண்டாமோ, ரொம்ப சிரிப்போடு பேச வேண்டாமோ, பேச்சே வரக்கூடாது. நம்ம யுவசக்தி ஸ்ரீதர் கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளோதான். அதனால் முத்தாய்ப்பு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பு வச்சுருக்காரு. இந்த முத்தாய்ப்பு வேணா படிச்சிடுறேன் நான். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, மேலே நான் எழுதியிருக்கிற ஊட்டி, அப்புறம் பெங்களூரு, கோயம்புத்தூர், அதையெல்லாம் விட கொடைக்கானலை பற்றி எழுதப் போவதைத்தான் நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள். கேளுங்கள். கொடைக்கானலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன் அங்கே நான் போனதே இல்லை. இந்த மாதிரி சுவாரஸ்யமாக அழகாக எழுதக்கூடியவை எனக்கு தெரிஞ்சு கல்கி தான். அதனால் 2வது சாப்டர் அவ்வளோ ஜோராக முடியும், ஃபஸ்ட் கிளாஸு. 3வது வந்து இவர் நம்ம சிவகுருலாம் இதில் இருக்காங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜயராமலிங்கமும் இருக்காங்க. இந்த தடவை நானும் கன்னியூட்ராஜும் போனோம். எங்களால் மறக்க முடியாத ஒரு பகுதி இருக்குது. நம்மளாம் கோயிலுக்கு தானே போயிருக்கோம், ஆனால் இவர் வேற ஒரு புதுசான ஒரு கோயிலை அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் அவசியம் போங்க, மறந்துடாதீங்க, ப்ளீஸ் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். பார்க்குறவங்ககிட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த கோயிலுக்கு நீங்கள் அவசியம் போகணும். அந்த கோயிலுக்கு பேர்
சரபோஜியின் கலைக்கோயில். அப்படின்னா அதை படிச்சிடலாமான்னு தோணுது. ஒரு 2-3 பக்கம் இருக்குது. இல்லை நிறைய பக்கம் இருக்குது. ஆனால் அந்த 2-3 பக்கம் என்னன்னு சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. இப்படி டைம் ஓடிட்டுன்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு சரபோஜியின் 29ஆம் பக்கம். இவர் சரபோஜி மகாராஜா வெள்ளைக்காரங்களை எதிர்த்து சண்டை போடாமல், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வந்துட்டார். கோட்டை விழுந்து விட்டது, தலைநகரம் பிடிபட்டது, எதிரிகள் அரசரின் அரண்மனையை சூழ்ந்து கொண்டார்கள். அரசர் இருப்பார் என்று தேடினார்கள். யார்? நம்ம சரபோஜி மகாராஜா. அரண்மனையில் அரசர் இல்லை. எங்கே போயிருக்கக்கூடும் என்று விசாரித்து தெரிந்து கொண்டார்கள். அரசர் இருந்த கட்டடத்துக்கு விரைந்து சென்றார்கள். இங்கே என்ன செய்கிறீர்கள்? இங்கே ஒளிந்து கொண்டால் கண்டுபிடிக்க மாட்டோம் என்று எண்ணமா என்று படையெடுத்து வந்த பகைவர்களின் சைனத்தின் தலைவர் சரபோஜி மகாராஜாட்ட கேட்குறார். அதுக்கு அவர் என்ன பதில் தெரியுமா சொல்றாரு? இங்கே நான் எப்படி ஒளிந்து கொண்டிருக்கவில்லையே, யாருமே அறிய பகிரந்தமாக தானே வந்தேன். இங்கே என்ன ஒளிந்து கொள்ளவா இடம் இருக்கு? ஒளிவதற்கு இங்கே ஏது இடம் என்றார் அரசர். அப்படியானால் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தெரியவில்லையா? சுற்றும் பாருங்கள். 4 வரிசையாக புத்தகங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. அச்சிட்ட புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில், உறுதியான காகிதத்தில் அழகால் கையால் எழுதப்பட்ட புத்தகங்கள், ஏராளமான ஓலைச்சுவடிகள், சமஸ்கிருத ஓலைச்சுவடி, தமிழ் ஓலைச்சுவடி, மகாராஷ்டிர ஓலைச்சுவடி, இது போன்ற ஆயிரக்கணக்கில் இருந்தது. அரசனை தேடிக்கொண்டு வந்த இந்த பகைவர்கள் அச்சிட்ட புத்தகங்களை பார்த்து அதிசயப்பட்டார்கள். அதற்கு அரசரே, உங்களுடைய ராஜ்யம் பரிகோர சமயத்தில் இவ்விடத்தில் உட்கார்ந்திருக்கிறீரே, எதற்காக? ராஜ்யத்தை காட்டிலும் புத்தகச்சாலை தான் எனக்கு முக்கியமானது. இப்போ புரியுறதா உங்களுக்கு? நம்ம மாதிரி எப்பேற்பட்ட ராஜாலாம் இருந்திருக்காங்க. அடவோடா, நீனே தூக்கிட்டு போடா, எனக்கு இந்த வேல்யூபிள் புக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனால் தயவுசெய்து நானும் கம்ப்யூட்டர் ராஜும் போனோம், எங்களால் வெளியில் கூட வர முடியல. அது வெறும் நம்ம விஜயராமலிங்கமும் சிவகுரு கூட்டு போனாங்க. ஒவ்வொரு இடமும் பார்த்து நின்று அனுபவிக்க. உங்களுக்கு சாப்பிடக்கூட தோணாது, பசியே வராது. அந்த கோயிலை விட்டுறாதீங்க தயவுசெய்து. அதுக்கு பேர் அருமையான கலைக்கோயில், சரபோஜியினுடைய கலைக்கோயில். சரி, பனை ஓலைகள்லாம் வைத்திருக்கிறீர்களே, இவரெல்லாம் நெருப்பில் கொளுத்தி விடவா? ஐயோ, வேண்டவே வேண்டாம் என்று அரசர் அலறினார். அரும்பாடுபட்டு சேர்த்தது. இந்த ஓலைச்சுவடியில் இலக்கியங்கள் இருக்கின்றன, இதிகாச புராணங்கள் இருக்கின்றன, எல்லாத்தை விட யுத்த சாஸ்திரம் இருக்கிறது. அப்படி என்றால் படையெடுத்து வருகின்ற பகைவர்களை தடுத்து நிறுத்தும் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆகா, பகைவர்களை தடுத்து நிறுத்த பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறார். முறைப்படி பகைவர்களை, வீரர்களை எல்லாம் பைத்தியம் பிடித்து விடலாம். இதை கொஞ்சம் கேளுங்கள், உள்ளதை படித்து காட்டுகிறேன் என்றார் அரசர். உடனே அந்த தலைவர், படித்தெல்லாம் காட்ட வேண்டாம், பகைவர்களை பைத்தியம் பிடிக்க செய்யும் முறை இந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது என்று சொன்னீர்களே, நீங்கள் ஏன் கையாளவில்லை? இதுதான் கல்கி. அதுக்கு அடுத்தது நல்ல திக்கான இதில் எழுதியிருக்க. ஐயா, நல்ல கேள்வி கேட்டீர்கள். அரசர் கேட்கிறார், தெளிந்த அறிவுடன் இருப்பவரை முறைப்படி பைத்தியம் பிடிக்க செய்யலாம். ஏற்கனவே பைத்தியம் பிடித்த உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றது அரசர் சொன்னவுடன் படைத்தலைவனும் வந்தவர்களும் சிரித்து விட்டார்கள். அந்த அரசர் சாதாரண மனிதர் அல்ல, காமக்ரோதங்களை கடந்த சன்மார்க்க நிலையான எக்ஸலண்ட்டானது. எனக்கு இது மேலே படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இதில் தயவு செய்து நீங்கள் இந்த 3ஆவது சாப்டர் படிக்கணும். இது பேர் என்ன? சரபோஜியினுடைய கலைக்கோயில். சரியா? அதனால் சரஸ்வதி மஹால், இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக எப்படி எழுதியிருக்காருன்னு, எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, என்ன இது. அடுத்தது எனக்கு பிடிச்ச ஒரு பகுதியினுடைய முதல் பகுதி, மழையை கட்டும் மாயை. அதாவது மழை வர வைக்கிறது சரி ஒரு பக்கம் இருக்குது, மழையை நிறுத்தணும்னு என்ன பண்ணுவீங்க? 3 வழி இருக்கான். ரொம்ப சுவாரஸ்யமானது. நான் அண்ணாமலையெல்லாம் போனோம். மறுபடியும் ஒரு பல ரிக்வெஸ்ட் இப்போ வைக்க போகிறேன். அதில் ஒரு ரிக்வெஸ்ட்டு, தயவுசெய்து திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்துக்கு நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. என்ன, புதுப்பாளையம்னு ஒரு ஊர், அங்கே அவசியம் போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமானது. 1925 ஆரம்பிக்கப்பட்டது. எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணுறாங்க.
அங்கே வந்து அப்போ அந்த ஆசிரமத்தை வந்து தவிர்த்துட்டாங்க அந்த கிராமத்துக்காரங்க. ஏன் தவிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்தில் இந்த ஆசிரமம் வந்ததுனால மழை நின்று போச்சுன்னு தாங்களாம். எப்படி மழை நின்று போச்சுன்னு, அதான் மழையை கட்டும் மாயை. செங்கோட கவுண்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம், அதோ பார்த்தியா பாவிங்க ஓடுறத, இப்படி ஓடி ஓடித்தான் மழையை கழட்டி விட்டுட்டு ஓட வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அங்கே ஆசிரமத்தில் இருக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு தேகாபியாசம்லாம் கிடையாது, நல்லா சுற்றி ஓடிட்டு வருவாங்க. ஒன்று இது ரெண்டாவது ரொம்ப சுவாரஸ்யம். அது முன்னாடியே படிச்சிருக்கேன், நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன எப்படி ஆவீங்களோ தெரியாது. அங்கே ஒருத்தர் பேர் வெங்கட்ராமையர்னு பேர். அவர் வந்து இந்த சாயமெல்லாம் போடுவார், அதுக்கெல்லாம் இந்த காதி துணிக்கு. அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, இந்த சிரசாசனம் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரசாசனம்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ பண்ண பரவாயில்ல. அந்த காலத்தில் ஒரு லங்கோடு மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. எனக்கு அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. காரணம் என்னென்ன, 3 பொம்பளைகள் இதை பார்த்துட்டு, ஐயோ பாவிகளா, நம்ம ஊருக்கு எப்படி மழை வரும்? இந்த ஐயரு காலை மேலே தூக்கி மானத்துக்கு மழுப்பு காட்டுறாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மானத்துக்கு பழுப்பு காட்டிக்கிட்டு இருக்காரு, எங்கேருந்து மழை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை வந்து பழுப்பு காட்டுறதுன்னு பேர், அதுக்கு பேர். அதுதான் மழையே இல்லாமல் அடித்து விட்டார். 3வது தான் ரொம்ப வேதனையானது, இன்னும் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. ஹரிஜனங்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2 பேரை கூட்டிகிட்டு வந்து அங்கேயே தங்க வச்சு படிக்க வச்சு எல்லாம் பண்ணிவிட்டாங்க. அதனால் 3 காரணத்தினால மழையே வராமல் போச்சு. மழையை கட்டும் வித்தியை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ செலவு பண்ணாங்க, தானியங்களுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிச்சிருக்காரு. இன்னொரு சுவாரஸ்யம் தெரியுமா, கல்கி அங்கே 3 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. நம்பவே முடியுதா? விமோசனம்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார். யார்? நம்ம ராஜாஜி. ஆமாம், அந்த விமோசன பத்திரிகையை 3 வருஷம் அங்கேருந்து நடத்திருக்காரு இவர். கல்கியை அதை பார்த்துருக்கார். 3 முறை ஆசிரம பகிஷ்கரிப்பு தோல்வியாகிவிட்டது. மூட நம்பிக்கை தான் காரணம். தீண்டாமையை கடைபிடிக்க வேண்டும், அதை ஒழித்ததால் ஏற்பட்டதுதான் மூடத்த மழையெல்லாம் நின்று போய்விட்டது. 2-3 வருடங்கள் மழை தொடர்ந்து பெய்ய ஆரம்பித்ததால் இந்த தொண்டர்கள் எல்லாம் முழுவதுமாக அதை நம்பிக்கையை விட்டுட்டாங்க. இப்போ ஆசிரமம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதோட போய்ட்டு இருந்தால் கல்கியினுடைய கட்டுரை ஒன்றும் சுகம் இல்லைல்ல. அதில் வந்து மீராபென் அங்கே வந்திருக்காங்க. மீராபென் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பெண்மணி. ஏன்னா அவருக்கும் காந்திக்கும் உண்டான ஒரு உறவு வந்து நான் ரொம்ப அப்படியே விரும்பி, அவ்வளவு தெய்வீக காதல்னு சொல்லுவாங்க. நீங்களாம் அவசியம் படிக்கணும் அந்த கடிதத்தை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படி ஒரு காதல் வருமா, அப்படி ஒரு உறவு இருக்குமா, அப்படி ஒரு இது இருக்குமா? thou shall be my daughter அப்படிங்கிறார் அவர். கீழே வந்து விழுந்தவன். அப்படி ஒரு ஈடுபாட்டோடு இருந்த பெண்மணி ஒரு காரணம் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப ஈடுபாட்டோட இந்த நாராயணா பஜா அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை இந்த அம்மாட்ட விட்டுட்டாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. அதை முடிஞ்சு அப்புறம் படித்து காட்டுறேன். அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம இந்திய சங்கீதம் இல்லையா, அது எப்படி வரும் உங்களுக்கு? ஓரளவுக்கு வெளிநாட்டு சங்கீதம்லாம் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒன்று கத்தணும், திடீர்னு மேல் பிச்சுக்கு போகணும், அப்படியே கீழே வரணும், இப்படியெல்லாம் இருக்கிறது தான். நம்மளது வந்து அப்படியே ஸ்ருதியோடு பாடணும். ஆனால் இந்த அம்மாவுக்கு நாராயண பஜ அப்படின்லாம் பாடுமா. அதனால் அதை வேறு மாதிரி சொல்லியிருக்காரு அழகா. ஒரு பாட்டுக்குள்ளே இவ்வளவு ஸ்ருதி பேதமா? சத்தியமாக யாராலையும் முடியாது, மீரா பெண்ணால் தான் முடியும். அதனால் ஒவ்வொரு அழகான ஒரு 4வது இது. 5வது வந்து 2 நாள் வாழ்வு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, இதை கடைசியாக சொல்கிறேன். 2 நாள் அங்கே வாழ்ந்திருக்காரு இவர். பல வருஷம் வாழ்ந்திருக்காரு. 2 நாள் வந்து 34 போய் வாழ்ந்திருக்காரு. அப்போ வந்து காந்தி அங்கே போயிருக்காரு.
அந்த 2 நாளை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்கார். யார் யார் அங்கே இருந்தாங்க. அப்போ தான் அங்கமுத்துன்னு ஒருத்தர், முனுசாமிங்கிற ஒருத்தர், 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. நான் அப்புறம் சொல்கிறேன், மீட்டிங் முடிஞ்ச உடனே யாருன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த 2 பேரை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. 2 பேர் தலித்து. அவங்க இருக்கிற இடத்த பார்த்தே அசந்து போயிருவீங்க, அவ்வளவு சுத்தமாக வச்சுருப்பாங்களா. அதனால் தலித்தெல்லாம் சுத்தமாக இருக்க மாட்டாங்க, அழுக்காக இருக்க மாட்டாங்கலாம் பொய். ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியை சொல்லியிருக்காரு. அதில் அவருக்கு பிடிக்காத ஒரு ஆள் யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜனில் சிவி நரசிம்மன். யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜாஜியோட பையன். அவர் எப்படி பிடிக்காமல் போகும்? வேற ஒரு காரணம் இல்லை, இவரை மாட்டி விட்டார். அவர் என்ன மாட்டி விட்டாருன்னு சொன்னால், காந்தி பேசியிருக்காரு. அவர் ஹிந்தியில் பேசினாரா இங்கிலீஷ் பேசினாரா தெரியல. அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு புரிகிற மாதிரி நீ தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாவி மனுஷன் என்னை உட்காந்து பேச சொல்லிட்டு, அவர் என்ன பேசினாருன்னு ஒன்று கூட ஞாபகத்தில் இல்லை, வெறும் ஒவ்வொரு வார்த்தையாக டிரான்ஸ்லேட் பண்ணதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை முடிக்கிறார். 2 நாள் வாழ்வு. அது எனக்கு தெரிஞ்சு முத்தாய்ப்பு வைக்கணும்னு இப்படி தான் வைக்கணும். எப்படிங்கிறத சொல்லிவிடுறேன் பாருங்க. எது? ஓஹோ, அப்படியா, சரி சரி ரைட், அப்புறம் என்ன படித்து சொல்கிறேன். பட் ஆனால் இது முத்தாய்ப்பு ரொம்ப சுகமாக இருக்கும். 2 நாள் வாழ்வு. அப்புறம் 6 கல்கத்தா பிரயாணம். இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன், ரொம்ப நன்றி. இல்லாட்டி முடிக்க முடியாது நிஜமாவே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு ½ அன் ஹவரில் இதை முடிச்சுட்டு அந்த தாகூர் தரிசனத்தை சொல்லணும். அடுத்தது என்ன, நம்ம எல்லாரும் அங்கே போய் ஆகணும், சாந்திநிகேதனுக்கு போகணும். அவரோடதை படித்தோன்னு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார். ரொம்ப சுவையாக இருக்குது, அதை சொல்கிறேன். சாந்திநிகேதன் நான் போயிருக்கேன், அங்கே போனதுனால சொல்கிறேன். அப்புறம் இந்த திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம். சரி, அடுத்தது யாருன்னு கல்கத்தா பிரயாணம். ரொம்ப சூப்பர். கல்கத்தா பிரயாணம் உங்களால் வயிறு வெடிக்க சிரிப்பீங்க. ஏன்னா அவர் 1937 3 வாரமாக தொடர்ந்து 3 வாரமாக எழுதியிருக்கார். 7, 14, 21 நவம்பர் 1937. அதில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போ அங்கே காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு 37, 39, 30 இதில். அப்போ இவருடைய அவர் பேர் என்ன, சுபாஷ் சந்திர போஸ். அந்த சுவாரஸ்யமான பகுதி. அதனால் அங்கே நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ அங்கே வந்தே மாதரம்ங்கிறத எப்போ இது சொல்கிறேன்னு, இப்போ ஏதோ தகராறுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்தே மாதரத்தை பாடியிருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் இனி போய் முதலில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நன்றாக வந்தே மாதரம் பற்றி தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, நன்றாக பாட தெரிந்தவர்கள் தான் பாட வேண்டும். அதனால் இவருக்கு உண்டான ஒரு குறை தஞ்சாவூர்காரங்களுக்கே உண்டானது. நல்ல இசையை ரொம்ப ரசிப்பாங்க, இசை சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவருக்கும் அதே மாதிரி ஆசை, அபஸ்வரமாக பாடி. அதனால் அவங்களுக்கு அதில் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வங்காளி பெண்கள் பாடினதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வங்காளி பெண்களுடைய உச்சரிப்பெல்லாம் ஆமாம் ஆமாம், நம்மளாம் வந்தே மாதரம்னு சொன்னால் வந்தே மாதரம் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுதான் கல்கத்தா பிரயாணங்கிறது. 7வது யாத்திரை கதம்பம். யாத்திரை கதம்பங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது, நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போகிறார். 1939 சண்டை வந்துடுது, 2வது உலகம். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சென்னையில் குண்டு போட்டுருவாங்கன்னு பயந்துட்டு எல்லாம் வெளியூருக்கெல்லாம் போவாங்க. இவர் தடன்னு ஓடி நேராக குற்றாலத்துக்கு போயிட்டாராம். நீங்கள் குண்டு போட்டுருவான்னு பயந்து தானே ஓடினீங்க? இல்லை அதுக்கோசரம் ஓடல, குற்றாலத்தில் ரொம்ப விசேஷமாக ஏதோ நடந்திருக்குன்னு சொன்னாங்க, அதனால் போகிறேன் அப்படின்னு. இந்த மனுஷனுக்கு பாருங்கள், இந்த குற்றாலத்தினுடைய அழகை வர்ணிக்க முடிஞ்சால் படித்து காட்டுறேன் பாருங்கள். கல்கியால் தான் அவளை அழகாக வர்ணிக்க முடியும். எவ்வளோ தூரம் போயிருக்கோம். அந்த வர்ணனை நிஜமாக அற்புதம். ஆனால் அங்கே நடந்த விஷயத்தை தான் ரொம்ப சொல்கிறாரு. என்னென்ன, குற்றால கோவில்களில் ஹரிஜனர்களை உள்ளே வர வச்சுட்டாங்க. அதனால் பல பேர் அங்கே உள்ளே போக மாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காந்தி போன போது அது வழியாக இன்னொரு பெரிய சிக்கல் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா, கில்லாடிகள் அந்த காலத்தில்
அதாவது ஹரிஜன்களை உள்ளே வந்துடக்கூடாது, தலித்துகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால கோயில் குளத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அருவி. அந்த அருவி பகுதியெல்லாம் மலை பாறைகளை வச்சு அடைச்சிட்டு கோயில் வழியாக போகணும். அப்போ தான் நீங்கள் அருவிக்கு போக முடியும். அப்போ இந்த தலித்து யாராவது போய் குளிக்க முடியுமோ? போக முடியாது. ஏன்னா அவனை கோயிலுக்குள்ளே போட மாட்டாங்களே. அவங்களெல்லாம் அந்த பாறைகளெல்லாம் எடுக்க வச்சுட்டு போக வச்சதெல்லாம் டிஎஸ்எஸ் ராஜன் தான். அவ்வளோ செஞ்சுருக்காரு அவர். அதனால் இவர் அங்கே போகணுன்னு போயிருக்காரு. போன உடனே இவருடைய இயற்கையான நகைச்சுவை இருக்குல்ல, என்னடா அது கோயிலுக்குள்ளே தலித்தெல்லாம் உள்ளே வந்துட்டாங்களே, சாமி இருக்குமா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை போய் பார்க்க போயிருக்காரு. போன உடனே அந்த நேரம் பார்த்து அங்கே இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. காவடி வந்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆவேசம் வரும் சாமி. இவரே சொல்லியிருக்காரு, ஐயோ கடவுளே அவருக்கு சாமி வரணுமே சாமி வரணுமேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் நல்ல அப்சர்வேஷன். அந்த கீழே கொட்டடிக்கிறான் பார்த்தியா, அவங்களெல்லாம் கவனிச்சேன்னு தெரியும். அவங்க கிட்டே புந்து இன்னும் கிட்டுன்னு அடிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு சாமி வர வடிக்கணுமா, அதுக்கோசரம் பேயடி அடிப்பாங்க. அவருக்கு ஒன்றுமே வரலையா. ஐயோ சாமி வரல போட்டிருக்கே, சாமி ஓட்டு போயிடுச்சு போட்டிருக்கே அப்படிங்கும்போது நல்ல வேலையாக சாமி வந்து விட்டது. ஆஹா, நான் அப்படியே ஒரு சாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆவேசம் வரும். ஆவேசம் வந்ததுனால அந்த நேரத்தில் சாமி வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிவிட்டு இந்த குத்தாலத்தை பற்றி ஒன்று சொல்கிறார். ஒரு தெரு பேர் மீள ஒட்டான் தெரு இருக்குன்னு ஏதோ கேள்விப்பட்டேன், நான் தெரியாது. அது என்ன பிரச்சனை ஆகிட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே யாராவது குத்தாலத்துக்கு ஆட்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்களா தெரியாது. ஜூன் ஜூலை ஆகஸ்டும் போது சாரல் மழை கொட்டும். அங்கே கேரளாவில் மழை பெய்யும், இங்கே வந்து அப்படியே சாரல் வந்து அடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், அனுபவிக்கணும் அதை. நான் திருஞான சம்பந்தரே சொல்லியிருக்காரு, நுண்துளி தூங்கும் குற்றாலம்னு சொல்லியிருக்காரு. அப்படியே தூங்கும்னா தூங்குறது இல்லை, அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குமா, அழகா அனுபவிக்கணும் அது. ஏசியெல்லாம் இயற்கையோட ஏசி. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வந்ததுனால என்ன பண்ணுவாங்களாம், பெண்கள் நிறைய பேரை விவசாயிகளை கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அனுபவிக்கக்கூடிய ரசனைங்கிறது நமக்குலாம் ரொம்ப கம்மியாயிட்டு. ஃபுல்லாக பாட்டில் போட்டு வருவாங்க. நீங்கள் போய் பாருங்கள், எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பெரிய ஸ்மெல் அடிக்கும். அங்கே வந்து அந்த குத்தாலத்தினுடைய அருவியை அனுபவிக்க வேண்டாமா? கேவலமாகிட்டாங்க நம்ம ஆட்கள். எல்லாம் பாட்டில் எங்கே போனாலும் பாட்டில். அது பாட்டில் போட்டு வந்த உடனே ஒரே ஸ்மெல் அடிக்கும். பாட்டிலோட நிற்பானாவன், பொண்ணு வேணும் சரின்னு உடனே விபசாரம். அதை இவர் எழுதியிருக்காரு அருமையாக. நல்ல வேளையாக முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ருஷ்யசிங்கர்னு ஒன்றுமே உடையே போட்டுக்காம போவார்ல, அவருக்கு வந்து அந்த காம உணர்ச்சியே இருக்காது. காம உணர்ச்சி இல்லாத ரிஷிசிங்கர் மாதிரி ஆட்கள் தான் குத்தாலத்துக்கு போக முடியும், நாமெல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த பெண்கள்லாம் அங்கே விடமாட்டாங்க, உங்களை பிடிச்சி இழுத்துருவாங்க. ஆனால் நல்ல வேளையாக விபசார தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போல்லாம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு 7வது யாத்திரை கதமத்தை முடிச்சிருக்காரு. 8வது தான் தாகூர் தரிசனம். சரியா, ஏதோ ஓரளவுக்கு 7ன்னு சொல்லிட்டேன். இப்போ 8வது வந்து நான் இந்த புத்தகத்தில் இருக்கிறதா பார்த்து படிச்சிடறேன். சரியா, அதில் வந்து தாகூர் தரிசனத்தை மட்டும் முக்கியமாக சொல்லிடுறேன். அது ரொம்ப அவசியமானது, அதை சொல்லிடுறேன். ரைட், இதை எப்படி அழகாக ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த கட்டுரையை இருக்கு டைம் இருக்கு. அங்க வங்க கலிங்க காஷ்மீர 56 நாடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கட்டுரையை இவ்வளோ அழகாக ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்கு இதை ஆரம்பிச்சிருக்காருன்னு, அங்க வங்க கலிங்க காஷ்மீர 56 நாடுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் 2வதாக எதுக்கு வங்கத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வங்க பிரிவினைன்னு ஒன்று நடந்தது. அந்த அவர் பேர் என்ன, லார்ட் கர்சனா. கர்சன் பிரபு 2ஆக பிரித்தார், பெங்காலை வந்து 2ஆக பிரித்தார். அந்த மாதிரி 2ஆக பிரிப்பதற்கு நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சதுனால தானே 2வது இடத்துல போட்டான். ஒரு கட்டுரையை எழுதும்போது எப்படி எழுதலாம் பார்த்தீங்களா? சொல்ல போகிறது என்னமோ சாந்தி நிகேதனை பற்றி சொல்ல போகிறாரு. சாந்தி நிகேதனை பற்றி சொல்லும்போது எதுக்கு வங்கத்தை பற்றி, இதெல்லாம் தான் காந்திகிட்டேருந்து கற்றுக்கிட்டதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இது இன்னொன்றையும் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், இந்த தடவையும் சொல்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை அவசியம் படிங்க. காந்தியினுடைய சத்திய சோதனையெல்லாம் இருக்கட்டும், தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை ஏன் படிக்கன்னு சொல்கிறேன்னா, முதல் சாப்டரு
அவர் சவுத் ஆப்பிரிக்காவை பற்றி சொல்கிறார், லேண்டை பற்றி சொல்கிறார். முதல்ல லேண்டை பற்றி சொல்லணும், வங்கத்தை பற்றி சொல்லணும், அதுக்கப்புறம் கருப்பின மக்களை பற்றி சொல்கிறாரு. அந்த ஊரில் நான் இந்த விஜயராமலிங்கம் பிரேமாலாம் போனோம். உங்களுக்கு ரொம்ப எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு, இப்படி தேவதைகளாக இருக்கேன்னு. நிஜமாக சொன்னீங்கள்லாம் போய் பார்க்கணும். நம்மளாம் ரொம்ப கேவலமாக தப்பாக நடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அருணாச்சலம் இருக்கார், அவரெல்லாம் ரொம்ப வெள்ளை, அவரை மாதிரி ஒரு 10 மடங்கு கருப்பாக இருப்பாங்க, 10 மடங்கு கண்ணக்கரேன்னு இருப்பாங்க. அண்ணன் எவ்வளோ அழகு தெரியுமா? கருமைன்னா நிஜமாவே கருமை அழகுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அது இப்படி ஒரு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்ல அந்த நாட்டை பற்றி சொல்லிட்டு, வங்கத்தை சொல்லிட்டு, அடுத்தது அந்த மக்களை பற்றி சொல்கிறார். கிட்டத்தட்ட காந்தி மாதிரி தான். நாங்கள் பட்ட அனுபவத்தை ஒரு திடீர்னு ஒரு டைவர்ஷனுக்கு சொன்னேன்னா ஒழிய, நீங்களும் போனீங்கன்னா இந்த பெங்காலிகளுக்கெல்லாம் தன்னுடைய நாட்டை பற்றி அவ்வளவு ஒரு சிறப்பானது. என்ன சொல்லுவாங்களா, சோனாரே பங்காளா அப்படின்னு சொல்லுவாங்க, தங்க இருக்கிற இடம். ஆனால் உண்மை சார், நாங்கள் போன மாதிரி நீங்கள் தயவு செய்து போயிடாதீங்க. நாங்கள் போனது எப்போ போனோன்னா நவராத்திரி போது போயிட்டோம். அப்போ தயவு செய்து போயிடாதீங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு நவராத்திரி போது போகாதீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ். நாங்கள் போனோம், சாந்திநிகேதனுக்கு போனோம், தாகூரை போய் அங்கே இடத்த பார்க்கலான்னு போனோம். எங்கே போனாலும் மூடி இருக்கு, எல்லாமே க்ளோஸ். அதனால் அந்த டைம் போகாமல் இந்த சமையல போங்க. ஆனால் நல்ல அருமையான இடம். அதை பற்றி தான் சொல்ல போகிறாரு. அந்த சோனாரே பங்காளா அதை பற்றி சொல்லிட்டு, அவன் ஆங்கிலேயன் என்ன பண்ணான்னு நீங்கள் அதை படித்து பாருங்கள். எவ்வளோ அழகாக கொண்டு போகிற ஆரம்பமே எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. அந்த விஷயம் 6000 மைல் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனுக்கு காதில் விழுந்துருச்சு. அடப்பாவி, தங்கை மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களுக்கு பேட்டில் ஆஃப் பிளாசி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய போர் 40 நிமிடங்கள். நான் அதை படித்த உடனே எனக்கெல்லாம் ரொம்ப வேதனை ஆயிட்டு. வெள்ளைக்காரெல்லாம் தேவையில்லை சார், நமக்கு இன்னொரு நம்ம ஆட்களே போர். நம்ம ஆட்கள் காட்டி கொடுத்ததால தான் நம்ம தோத்தோம். அவன்கிட்ட ஒரு படையும் இல்லை, ஒன்றும் இல்லை. 60,000 பேர் இடைகள் வச்சுருந்தான், 6,000 5,000 எப்படி அவர் ஜெயிக்க முடிஞ்சது? அவர் பேர் என்ன? இல்லை, மீர் ஜாஃபர். இன்னொருத்தர் அவர் வெள்ளைக்காரர். இல்லை வெள்ளைக்காரர் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ்லாம் எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? படித்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் அவன் அவ்வளவு சுருட்டின்னு போயிருக்கான். அவருடைய வாசகமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று, ராபர்ட் கிளைவோட வாசகம். கப்பலாக எடுத்துகிட்டு போகிறேன் நான், என்னுடைய அடக்கத்தை நினைத்து நானே பெருமை கொள்கிறேன். அவ்வளோ விட்டுட்டு போகிறேன். ஆனால் அவ்வளவு சுருட்டின்னு போயிருக்காங்க, கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஆங்கிலேய ஆட்சி கொள்ளையடித்தது அதை பற்றி 2 பேராக எழுதிட்டு, இதெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு பிராயச்சித்தமாக ஒன்று பண்ணாங்களா ஆங்கிலேயக்காரன். அதை எவ்வளோ அழகாக கொண்டு வர பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கல்கி மாதிரி அழகாக எழுதவே முடியாது. அவன் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணான்னு, அந்த ஊரில் தான் தாகூர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை அவர் பெங்காலி கவிதைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பப்ளிஷைஸ் பண்ணி பெருசாக்கி நோபல் பரிசு கொடுத்துட்டான். இவருடைய கிண்டல் இருக்கு பாருங்க, அது நிஜமாக சத்தியமாக கிண்டல் மட்டும் இல்லை, உண்மையினுடைய உண்மை. ஆஹா, நம்ம ஊரில் இப்படி ஒரு கவிஞர் இருக்காளான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாங்களா நம்ம ஆட்கள். உண்மையிலேயே நம்மளுடைய பெருமையெல்லாம் நமக்கு என்றைக்குமே தெரியாது, என்றைக்கும் தெரியாது. நம்ம ரெகக்னைஸே பண்ண மாட்டோம். வெளிநாட்டுக்காரன்னு சொன்னால் அப்படியே ஆஹா ஆஹா. அதனால் ஆஹா, தாகூர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட கவிஞர் என்று பிரமாதமாக பாராட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு போயிட்டு பேராகிராஃபை பிடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் தெரியுமா? தாகூரை விட நான் பெரியவன் அப்படிங்கிற. நமக்கு ஒன்றுமே புரியாது இல்லை கடைசியா. தாகூருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நாமெல்லாம் முடிப்போம்ல, ரொம்ப சூப்பர் சார், அவர் கல்கியால் தான் இந்த மாதிரி எழுத முடியும். தாகூரை விட நான் பெரியவன். ஏன் தெரியுமா? தாகூருக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு சிறப்பான தாகூரை எனக்கு தெரியும், ஆனால் தாகூருக்கு என்னை தெரியாது. தாகூருக்கு என்ன தெரியாது, தாகூருக்கு தெரியாத. அதனால தாகூரோட நான் பிரபலமானவன். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? இதெல்லாம் படித்தீங்கன்னா ரொம்ப அசந்து போயிடுவீங்க. அவர் என்ன பண்ணாரா, 1927 எங்கள் திருச்சி பக்கத்தில், இந்த ஸ்ரீரங்கம் பக்கத்தில் நேஷ்னல் ஹைஸ்கூலில் ஒன்று இருக்குது, அங்கே தான் கல்கி படிச்சிருக்காரு. அப்போ தாகூர் வந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. 1927 கூப்பிட்டு வந்திருக்காங்க.
ஏன்னா அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிருச்சா, உடனே இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் விட்டு போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா ஃபுல்லாக. அப்போ திருச்சிக்கு வந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அங்கே உள்ளே வரணும்னு சொன்னால் தாகூர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்கிறதுக்கு அதை சொல்லியிருக்காரு. அந்த சாந்திநிகேதன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் போய் பாருங்கள். கல்கத்தாலேருந்து கிட்டத்தட்ட 150 மைல் போனால் அப்படியே பசுஞ்சோலையாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் கொட்டை வெளியாம் ஒன்றுமே இருக்காதான், மொட்டை மரம், அப்படியே திறந்த பாலைவனம் மாதிரி இருக்குமா, ஒரே ஒரு மரம் இருக்குமா. அந்த மரத்தை தாகூருடைய அப்பா, அவர் பேர் சுதீந்திரநாத் பேர் மறந்து பார்த்து சொல்கிறேன் நான் ஒன்று, அவர் போய் அங்கே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அப்படி தியானம் பண்ணாராம். அதை பார்த்துக்கிட்டு இருந்தாராம் தாகூர். அப்பாவை தியானம் பண்ண வச்சு ரொம்ப சிறப்பாக வச்சு இந்த இடத்துல நம்ம சிறப்பான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்வி இது கொண்டு வரணும்னு சொல்லி அவர் செலவு பண்ணி கட்டினது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சாந்திநிகேதனுக்கு இப்போ கூப்பிட்டு போயிட்டார். நம்மளாம் இப்போ அங்கே இருக்கோம், இங்கெல்லாம் சென்னையில் இருக்கிறதா நினைக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு பகுதி. தாகூர் தரிசனம்னு பேர் வச்சுருக்காரு. இவர் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பள்ளிக்கூடத்தில் நான் சொன்னேன் இல்லையா, நேஷ்னல் ஹைஸ்கூலில், அப்போ தாகூர் வந்தபோது 5 ரூபா பணம் ஏன் கலெக்ட் பண்ணாருன்னு சொன்னால், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே தோண்டி மரம் நட்டு எல்லாத்தையும் பெருசாக்கி அதை ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக சாந்திநிகேதனை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி தான் பணத்தை அவர் சம்பாதிச்சிருக்கார் தாகூர். தனக்கு வந்த பணத்தெல்லாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டார். நீங்கள் அவருடைய காந்தி உறவு இங்கே பல பேர் சொல்லியிருக்காங்க, அவசியம் தெரியணும், அவசியம் படிக்கணும். காந்திகிட்ட தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, நான் போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காந்தி பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. டெல்லி காங்கிரஸ் போது தாகூர் தரிசனம் அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் பள்ளிக்கூடம் இந்த காலேஜில் அவரை தாகூரை பார்க்க வராரு. பார்க்க வந்தபோது அந்த 5 ரூபா கொடுத்த போது, இவர் பையன் தானே, அவர் எது வழியாக போவார் மேலே மேடைக்கு அப்படின்னு பார்த்து அது பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறாரு. அவர் போகும்போது அந்த இதை தொட்டு பார்த்தாராம், அந்த திடீர்னு வெள்ளை அங்கேயே அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதிட்டு அங்கே போய் பேசினார். ஆனால் அவர் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க போட்டுருக்கு. ஒரு வார்த்தை கூட இப்படி எல்லாம் எக்ஸ்டம்போவாக பேச மாட்டாங்களாம், எழுதி வச்சு தான் படிப்பாங்களாம். தாகூர் தன்னுடைய இதை வச்சு எழுதி வச்சு படித்தார். ஏன்னா மெலிசான குரலில் பேசினார். அந்த இவருடைய தமிழ் இருக்கு பாருங்க, கல்கியினுடைய, அன்றலர்ந்த செந்தாமரை போல அருமையாக பக்கத்தில் அமர்ந்தவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? செந்தாமரை, அன்றலர்ந்த செந்தாமரைன்னு அப்படியே இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அதனால் அவர் பேசினது ஒத்தருக்கு ஆதரவையும் விடலை. சுவாரஸ்யமாக எழுதக்கூடிய கல்கி இருக்காரு, அடே அப்பா. அதுபோல் அவர் நேராக அப்போ காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனாராம் 27. வரும்போது கல்கத்தாக்கு வரும்போது இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு 1927 அங்கே போனாராம் கல்கி. இவரை பார்த்துட்டு அங்கே தீனபந்து ஆண்ட்ரூஸ்ன்னு கேள்விப்பட்டார், அவருடைய ஃப்ரெண்டு. இவரை கட்டி பிடிச்சுட்டார். அவருக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது இல்லை. கட்டி பிடிக்கும்போது சொன்னார், ஆஹா ராஜகோபாலாச்சாரியார் ஊர்லேருந்து வந்திருக்கியா, எப்படி ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பாரு, ராஜாஜியோடைய ஊர்லேருந்து வந்திருக்கியா அப்படின்னு. அதனால் அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிவிட்டு, ராஜாஜியினுடைய ஊர்க்காரரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதுதான் நான் 27 பார்த்தது. அப்புறம் 47 இப்போ பார்க்க போகிறார். நாம் போகிறதெல்லாம் 47, உங்களை கூப்பிட்டு போகிறதெல்லாம் நம்ம தான். ஏன் கூப்பிட்டு போகிறாரு தெரியுமோ? 1000 தமிழ் புத்தகங்களாக அங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க. இதை நான் சுவாரஸ்யமாக படிச்சிருக்கேன், இதுலேயும் ரொம்ப அழகாக இருக்குது. அது என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, ராஜாஜி அங்கே கவர்னராக வந்தாராம் அப்போ 47. சைனாவுடைய போர்ஷன் இருக்குது, தெலுங்கு இருக்குது, கன்னடம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா மொழியும் இருக்குது, எல்லா நாடும் இருக்குது. தமிழ் பற்றி ஒன்றுமே இல்லை. 4-5 தமிழர்கள் மட்டும் இருக்காங்க. இப்போ ரொம்ப வருத்தப்பட்டாராங்க ராஜாஜி. இல்லை, தமிழர்களுக்கு உண்டான சில இதெல்லாம் வேண்டும் அப்படிங்கிறதுனால ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கு கடிதம் எழுதி 1000 புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கல்கியும் டிகேசியும், எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை ரொம்ப சொல்கிறேன், டிகேசியும் அங்கே எல்லாத்தையும் அதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவார். உடனே இவர் குஷியில் என்ன பண்ணுவாருன்னு, 1000 தமிழ் நூல்களை வாங்கி கொண்டு டிகேசியும் நானும் புறப்படலாம் என்று கிளம்பினோம். இங்கே தான் மீனம்பாக்கம், நம்ப முடியுதோ? இங்கேருந்து ஏர்போர்ட்டில்
கல்கட்டாவுக்கு போகிறதுக்கு 6 மணி நேரமா. அப்போ சின்ன அண்ணாமலை கூட வந்தாராம். இவர் கல்கி டிகேசி சொன்னாராம், எனக்கு காலையில் எந்திரிச்சா தலையெல்லாம் சுற்றுது அப்படின்னாராம். அதனால் உடனே அண்ணாமலை சொன்னாராம், கவலைப்படாது, அவர் மாதிரி நானே மீசையெல்லாம் வச்சுருக்கேன், நான் தான் டிகேசின்னு சொல்லிடுறேன், அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, வாங்க அப்படின்னு சொன்னாராம். நல்ல வழியாக ஒரு காஃபி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்தாராம். காஃபியை சாப்பிட்ட உடனே டிகேசிக்கு உற்சாகம் வந்துட்டு தான். சரி, அவரையும் கூட்டு போனதா மீனம்பாக்கத்தில் இருந்து டம் டம் போய் சேர்ந்தோம். 6 மணி நேரம், மாலை 3 மணி. அங்கிருந்து போல்பூர் ஸ்டேஷன் போய் சேர்ந்தோம். அதெல்லாம் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், போகிற வழியெல்லாம் அவ்வளவு முரட்டு வழியாக இருக்குமா, இப்படி இப்படி ஏறிக்குது. ஆமாம், அப்படி ஆடி கீடி பண்ணுமா. போய் இறங்கின உடனே ரசிகமணியோட உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தாராம், இவருடைய உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தாராம். அப்பாடா, ஒரு எலும்பு கூட உடையலை, ஒரு எலும்பு கூட உடையலை. இதெல்லாம் யாரால சொல்ல முடியும்? அந்த அந்த ஒரு நகைச்சுவை இருக்கு பாரு, அது ரொம்ப அற்புதமானது. அங்கே விஜி நாயருங்கிறவர் வந்து சாந்திநிகேதனுடைய இன்சார்ஜாக இருந்து அதெல்லாம் கூட்டின்னு போய் காட்டினாராம். அப்புறம் அவருடைய இவங்க போன போது 41 செத்து போய்ட்டார் டாகூர். இவர் 47 போகிறாங்க. புஸ்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருடைய பையன், அவர் பேர் ரத்தீந்திரநாத் டாகூர். எப்பேற்பட்ட ஆளாக இருந்திருக்காங்க பாருங்களேன். அவருக்கு வேலை என்ன தெரியுமா? தச்சு வேலை. யாரோ நம்ம தான் மரத்தெல்லாம் தொடுவோமா, பேர்பட்ட ஆட்கள் தச்சு வேலை செய்கிறாரா. தனிமரம் அப்பா தேவேந்திரநாத் கதை அதெல்லாம் சொல்லிட்டேன். தினமும் அப்போ வந்து அந்த அந்த விழா நடக்க போகுது. விழா நடக்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இந்த 1000 புத்தகத்தையும் அப்படியே அலங்காரமாக படுத்தி கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து பாடல்கள்லாம் பாடி நடனமெல்லாம் ஆடி அவர் சொல்கிறாராம், ஒரு ஸ்கூல் மாதிரியா இருக்குது, ஒரு காலேஜ் மாதிரியா இருக்குது, என்ன அற்புதமான ஒரு கலை புருஷமாக இருக்குது, இங்கே தான் கலை வரும், இங்கே தானே கல்வி வரும். ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. நீங்கள் கிட்டத்தட்ட கேஎஃப்ஐ எல்லாம் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து எனக்கு நான் வாத்தியாராக இருந்ததுனால சொல்கிறேன், ரொம்ப ஐயோ கடவுளே, ஒன்றும் அங்கெல்லாம் ஒன்றுமே நல்ல மனதோட ஒரு மக்களெல்லாம் உருவாக்கவே முடியாது. இப்போ இந்த அளவுக்கு கலையோடு இருந்தால் தான் உருவாக முடியும். அங்கே இந்த மாதிரி சாந்திநிகேதன் பக்கத்தில் அருகில் வந்து சீனிகேதன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. என்ன பண்ணாருன்னு, இது காந்தியோட சேர்ந்ததுனால வந்தவன அவர் என்ன பண்ணிட்டார், கைத்தொழிலையும் ஆரம்பிக்கணும். வெறும் மியூசிக்கு டான்ஸு அதெல்லாம் கூடாது, கைத்தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தச்சு வேலை, மர வேலை, பானை செய்யறது, பாய்முடையிறது எல்லாத்தோட விவசாயமும் பண்ணாங்க. அதனால் சீனிகேதனுக்கும் சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த சாப்டரை முடிக்கிறாரு. அது ரொம்ப சிறப்பானது. என்னன்னு சொன்னால், அந்த என்ன நேரம் இல்லை, நான் அந்த கடைசி பகுதியை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் சாந்திநிகேதனுக்கு சென்றிருந்த போது பிரார்த்தனை கூடத்தில் டாகூரை பார்த்தேன் என்று சொன்னேன் அல்லவா. இந்த முறை நான் டாகூரை பிரார்த்தனை மண்டபத்தில் மட்டும் நான் பார்க்கவில்லை, சாந்திநிகேதனில் உள்ள ஒவ்வொரு கட்டிடத்திலும் பார்த்தேன், குடிசையில் பார்த்தேன், அவரை செடியில் பார்த்தேன், கொடியில் பார்த்தேன், ஒவ்வொரு மலரிலும் மரத்திலும் பார்த்தேன், ஒவ்வொரு ஆசிரியரிடத்திலும் ஒவ்வொரு மாணவரிடத்திலும் அவரை பார்த்தேன், ஒவ்வொரு சிற்பத்திலும் சித்திரத்திலும் பார்த்தேன், ஒவ்வொரு விழாவிலும் வைபவத்திலும் பார்த்தேன். எங்கே திரும்பினாலும் மகாகவி டாகூரின் சாந்தம் குடியிருந்த திருமுகம் தோன்றிக்கொண்டே இருந்தது. அவருடைய அமுத கவிதைகள் அங்குள்ள மரம் செடிகளில் மர்ம சப்தத்தில் ஒலித்து கொண்டிருந்தன. எப்படியெல்லாம் எழுதியிருக்காரு பாருங்க, தமிழ் இப்படியெல்லாம் எழுத முடியுமா? அவருடைய ஆன்மாவின் தபோசக்தி காற்று வெளியெல்லாம் பரவி சூழ்ந்து அந்த பிரதேசத்திற்கே ஒரு தூய்மை ஒளியை அளித்து கொண்டிருந்தது. தாகூர் வந்து மகா ஞானி, வெறும் கவிஞர் மட்டுமல்ல, மகா தியாகி, மகா தபஸ்வி, காந்தி மகாத்மாவால் குருதேவர் என்று அழைக்கப்பட்டார். முடிக்கும் போதெல்லாம் ரொம்ப அற்புதமான முடிக்கக்கூடியவர். செந்தமிழ் நம்ம தமிழை பற்றி சொல்லிட்டு எப்படி முடிக்கிறார்னா, தெய்வத்தமிழ் சிறப்பை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்றால் மகாபுருஷர் டாகூர் அமைத்த சாந்திநிகேதனில் தமிழ் பவனம் ஏற்பட வேண்டும். இப்போ ஏற்பட்டிருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது, ஏற்பட வேண்டும்னு முடிச்சிருக்காரு. டைம் ஆயிடுச்சாப்பா? சரி, அந்த அது சொல்லிவிடும்.
எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி. என்ன பண்ண ரொம்ப சோகம் இதுதான். நான் ஆக்சுவலாக இதெல்லாம் பற்றி நாள் கணக்கில் சொல்லணும், நீங்களும் நாமும் உரையாடி பண்ண வேண்டிய விஷயம். 2 நாள் வாழ்வுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ரைட், கொஞ்சம் வேகமாகவே சொல்லிடுறேன். இவர் 1934 அந்த புதுப்பாளையம்னு சொல்லக்கூடிய இந்த காந்தி ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்கிறார். இந்த தொண்டர்கள் வெங்கட்ராமன்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாராம், இது ரொம்ப கேலி கிண்டல் இருக்கு பாருங்க, இவர்கிட்ட என்ன கற்றுக்கணும். காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனாங்களாம். காங்கிரஸ் தொண்டர்கள் போல நடந்து கொண்டார்களா அப்படின்னு சாஸ்திரிகள் ஒருத்தர் உங்கள் இந்த காந்தி ஆசிரம தொண்டர்கள் அவங்க மாதிரி இருப்பாங்களா அப்படின்னாங்களாம். உடனே இவர் சொல்கிறாரு, அவரிடம் என்ன சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த காந்தி தொண்டர்கள்லாம் போனீங்கன்னா ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாராம். அப்பா இதெல்லாம் அங்கே கொண்டு போனோம், என்ன சரியா, இதுதான் இன்றைக்கு தீர்மானம் அப்படின்பாராம். உடனே பக்கத்தில் இருக்க அத்தனை பேரும், சார் அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்களா, அப்படியே நிற்பாங்களாம். ஆனால் எல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் அங்கே வந்தவங்க தான் எடுத்துருப்போம். ஒன்றை விட ஒரு காங்கிரஸ் தொண்டர்கள் தூக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கேலியானவங்களே. எனக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நீங்களே படிங்க. அதை இவர் என்ன பண்ணிவிட்டாரா, வெங்கட்ராமையர் ஆப்போசிட்டாக போய் கொஞ்சம் நீங்கள் அசந்தீங்கன்னா உங்களையும் தூக்கி லக்கேஜில் தூக்கி போட்டுருவாருங்கிற பயந்துட்டு போய் காரில் போய் ஏறி உட்காந்தாங்க. அப்புறம் சாயக்காரர் நாராயணராவை பற்றிலாம் சொன்னேன் இல்லையா, அங்கமுத்து, முனுசாமி, சீனிவாச ராகவன் எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் அவர் இல்லை, அவர் கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த இதை பற்றி எழுதியிருக்காரு. அப்படி செமடி வாங்கியிருக்காங்க. அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான பகுதி அதான். அங்கே போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு செம அடி வாங்கியிருக்காங்க. பெரிய ஒரு அற்புதமானது. ஏவி தாக்கர், டிஎஸ்எஸ் ராஜன், கோபாலன் இவர்கள்லாம் பற்றி சொல்லும்போது இந்த சிவி நரசிம்மன் நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன் இல்லையா, எனக்கு வேகமாக சொல்ல ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நான் நிதானமாக இதை பற்றி சொல்ல வேண்டியது நேரம் இல்லாமல் போயிட்டதுனால இதை பற்றி சொல்கிறேன். அதில் அந்த பகுதியை மட்டும் படித்து முடிச்சுடுறேன், கடைசி பகுதியை மட்டும் படிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். வேறு வழி இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு ஆசிரம தொண்டர்கள் அதிதிகளிடமிருந்து விடைபட்டு கொண்டு புறப்பட்டோம். 2 நாள் அங்கே இருந்திருக்கார். இரவு 9 மணிக்குத்தான் அது முடிந்தது. சங்ககிரி ஸ்டேஷன் மலபார் எக்ஸ்பிரஸில் ஏறியவுடன் ஆசிரமத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சாஸ்திரிகளே என்று கேட்டேன். காந்திஜியுடன் நாங்கள் தங்கியிருந்த 2 நாட்கள் சந்தோஷமான விஷயம். அதைவிட மகிழ்ச்சி தரும் காரியம் ஆசிரம தொண்டர்கள் ஸ்நேகம் கொண்டது. அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை அந்த 2 நாட்கள் நாள் போல என் வாழ்நாளெல்லாம் செல்வதாக இருந்தால் எனக்கு மரணமே வேண்டாம். இன்னும் அழகில்லை? உலகத்திலே இருந்து விடலாம் என்று தைரியமாக சொல்லிவிடுவேன். கடைசி முத்தாய்ப்பு எப்படி வைக்கிறார் பாருங்க. அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். இன்றைய தொண்டர்கள் ஊழியம் செய்யும் காந்தி ஆசிரமத்துடன் நீங்கள் உறவு கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் அதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கிறது. அருகில் உள்ள காதி வஸ்திராலயத்திற்கு போங்கள். அருகில் உள்ள மகன் காதிக்கு போங்க. அண்ணாமலை இருக்காரு, அவர்கிட்ட வாங்கி அந்த நம்பரை கொடுக்குறேன். காதி வஸ்திராலயத்திற்கு போங்கள். புதுப்பாளையம் துப்பட்டி என்று ஒன்று வாங்குங்கள். குறுக்காலத்தில் போர்த்தி கொள்ளலாம், வெயில் காலத்தில் படுக்கை விரிக்கலாம், சமயத்தில் சுருட்டி தலையாணையாக ஆக்கி உபயோகிக்கலாம். ஒரு துப்பட்டி குறைந்தது 10 வருஷ காலம் உங்களுக்கு காந்தி ஆசிரமத்து ஸ்நேகத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும். பிறகு ஏன் தாமதம் உங்கள் அப்படின்னார் இல்லையா? அந்த மாதிரி நான் உங்ககிட்டெல்லாம் கேட்டுக்க வேண்டியது. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த ஷர்ட்டு, 73 வயசானாலும் இவ்வளவு நல்லாவே இருக்கேதா எனக்கு தெரியும். என் ஒய்ஃப் சொன்னாங்க, பரவாயில்ல இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கீங்களேன்னு. வேற ஒரு காரணம் இல்லை, இந்த துணி தான் காரணம். அது மாதிரி நீங்கள்லாம் அட்ராக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காதியை போட்டுக்கோங்க. காதி கிடைக்கும். ஆனால் அண்ணாமலை சொல்கிற மாதிரி கையால் நூற்று கையால் நெய்ததாக வேணும்னு வச்சா மகன் காதின்னு ஒன்று இருக்குது. வாதுதான். அங்கே கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க. மனைவி கூட புடவை வாங்கி கொடுத்தேன். நேரம் ஆகிட்டுதுன்னு நினைக்கிறேன். நேரம் ஆகிட்டு தானேப்பா? ரைட். இன்னும் 1 நிமிஷம் இருக்கா? இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? சரி, ரைட்டு. ஏதாவது ஒன்றை படிக்கலாமான்னு தோணுச்சு. சரி,
இந்த மீராபன் மட்டும் படிச்சுட்டு விட்டுருக்கேன். இந்த இடத்தில் ஸ்ரீமதி மீராபன் நாமாவளி சொல்வதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். காலையில் நாராயண என்ற நாமாவளியும் சாயங்காலம் ரகுபதி ராகவ என்ற நாமாவளியும் அவர் முறை வைக்கிறார். இவைகளை கேட்ட பிறகு காந்திஜிக்கு சங்கீதத்தை விட பக்தியே பிரதானமானது என்று எனக்கு இருந்த எண்ணம் உறுதிப்பட்டது. யோசனை இல்லாமல் வெறும் சங்கீத பிரியர்கள் மீராபென் நாமாவளி சொல்லுவதை கேட்டதும், அடேடே, இந்த சின்ன நாமாவளிக்குள் இவ்வளவு அபஸ்வரங்களா, ஒருவர் எப்படி புகுத்த முடியும் என்று ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அது தவறு. மீராபென் ஒரு ஆங்கில பெண்மணி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ரெவரண்ட் பாப்லி துரை அவர்கள் ஸ்ரீமான் மாணிக்க வாசகர் 9ஆம் நூற்றாண்டில் எழும்பினார் என்று சொல்லும்போது ஒரு வெள்ளைக்காரரின் தமிழ் அபிமானத்தை கண்டு வியப்படுகிறோம் அல்லவா? அதுபோலத்தான் தமிழ்நடையின் விசித்திரத்தை விளைவிப்பது போல மீராபெண்ணின் நாமாவளி சொல்லும் போதும் அவருடைய பக்தி சிரத்தையை நம் கண்முன்னால் நிற்கிறது. காந்திஜியின் மனோநிலையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொன்றுமே நேரம் இல்லாக எனக்கு நிஜமாவே ரொம்ப அற்புதமான இந்த புத்தகத்தை கொடுத்த சரவணனுக்கு நன்றி. மீரா இவங்க வந்திருக்காங்களா தெரியல, வந்துட்டு போயிட்டாங்களா? சரி, ரைட்டு. என்ன அவங்க பேர் என்ன, சீதாரவி இருக்காங்களா? இல்லை போட்டிருக்கு. சரி, அவங்க தாத்தாவுடைய வந்துட்டாங்க. சரி, ரைட். எதுக்குன்னு சொல்கிறேன்னா, அவங்களுடைய தாத்தா எழுதின புத்தகம். அதனால் இது கல்கி இப்போ கூட அவங்க கூட சொன்னான். அப்போ இவர் இருக்கு இல்லையா, பொன்னியின் செல்வன் தான் நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே இவருடைய சிவகாமி சபதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம இந்த பெண், அந்த பேர் என்ன, பாரதி பாஸ்கர், அதை வாய் புத்தகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் அண்ணாமலைகிட்ட கூட சொன்னேன், இனிமேல் இந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் போயிடணும், எல்லாமே ஒலி புத்தகமாக வரணும். காந்தி கூட அது பிடிக்கும். இந்த கஷ்டப்பட்டு மரத்தெல்லாம் வெட்டி பேப்பராக்கி இப்போ புத்தகமாக எதுக்கு, எல்லாத்தையும் ஒலி புத்தகமாக்கிடணும். அந்த மாதிரி ஒலி புத்தகமாக சிவகாமி செலவத்தை சொல்லுது. அதையும் நீங்கள் கேளுங்கிற ஒரு வேண்டுகோளும் அவசியம். எல்லாரும் காதி போட்டுப்பீங்களா? ரைட். அதனால் தாகூரை நம்ம பார்த்தோமா இன்றைக்கி, ஏதோ பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு கோஆப்ரேட் பண்ணி இவ்வளவு கூட இருந்து அனுபவிக்காமல் இருந்தால் எவ்வளவு சுவாரஸ்யமாக என்னால் சொல்ல முடியாதுல்ல. அதனால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.